Hi, NCRT Grade 11, Chapter 7, Equilibrium Unitல book back question solve பண்ணிட்டு இருக்கோம். Question number 7.3. At a certain temperature and total pressure of 10.5 PA, iodine vapor contains 40% by volume of I atoms கொடுத்துட்டான். இங்கே ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துட்டாங்க. Calculate KP அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ரெஷர் டோட்டல் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 to the power of 5 பாஸ்கல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரைட். அண்ட் அயோடின் எத்தனை பர்சன்ட் இருக்குன்னா நமக்கு 40% இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஐயோடைய பர்சன்டேஜ் என்னது? 40. ரைட். ஸோ அப்போ I2 நமக்கு எவ்வளோ இருக்கும்? 60 இருக்கும். ஆனால் டோட்டலாக 100% ஈக்குலிபிரியத்தில். ரைட்டா? ப்ரெஷரில். ஸோ இதுதான் இப்போ ப்ரெஷர் ஆஃப் அயோடின் கிடைக்கலாமா? ப்ரெஷர் ஆஃப் அயோடின் தட் இஸ் ஈக்குவல் டு 40% இருக்குது. இப்போ 40 டிவைடட் பை 100 இன்ட்டு 10 to the power of 5. அப்போ நேரம் அது ரெண்டு கேன்சல் ஆயிரும். அண்ட் இங்கே ஒரு ஒன்றும் இங்கேயும் இப்போ நேரம் 4 ஆயிரும். ஒரு ஜீரோவும் இங்கே 10 to the power 5லேயே ஒன்று கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் வரும் 4 இன்ட்டு 10 to the power of 4. அடுத்து ப்ரெஷர் ஆஃப் அயோடின் முடிஞ்சிச்சு. அடுத்து ப்ரெஷர் ஆஃப் I2 பார்க்கலாம். ஸோ I2 பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது? 60% இருக்குது. அப்போ 60 by 100 இன்ட்டு 10 to the power of 5. அகெயின் 0 0 இங்கே இன்னொரு ஜீரோவுக்கு இங்கே 4 ஆயிரும். அப்போ நேரம் 6 இன்ட்டு 10 to the power of 4. இதுதான் ரெண்டோடைய ப்ரெஷரும் நமக்கு கிடச்சிருக்கு. ரைட்டா? இப்போ நம்ம கேபி கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ பாருங்க கேபி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கேபியோடைய ஃபார்முலா என்ன? கேபி தட் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் I பவர் ஸ்கொயர். ஏன் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குங்க எனக்குள்ள 2 இருக்கிறதுனால ஸ்கொயர் போட்டுக்கிறோம். அண்ட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் I2. இதுதான் ஃபார்முலா. ரைட்டா? அப்போ கேபி தட் இஸ் ஈக்குவல் டு ஐயோடைய இது பாருங்கள் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 இன்ட்டு 10 to the power of 4 the whole square. ரைட்டா? அண்ட் டிவைடட் பை இங்கே நமக்கு 6 இன்ட்டு 10 to the power of 4. ஸோ ஒரு 10 to the power of 4ம் இங்கே ஒரு 10 to the power of 4ம் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 4/6 போட்டிங்கன்னா 2.67 இன்ட்டு 10 to the power of 4 பாஸ்கல் நமக்கு வரும். ரைட்டா? ஸோ இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால நேரம் நமக்கு அது 2 டைம் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ நேரம் இந்த 4ம் அதுவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அப்போ வேல்யூ நமக்கு என்ன வரும்? 2.67 இன்ட்டு 10 to the power of 4 பாஸ்கல். ஸோ இதானது கேபியோடைய வேல்யூ. ரைட். தேங்க்யூ.